அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு புது ஐடி நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். புதுசாக நீங்கள் ஒரு நம்பருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க உங்களோட ஐடியிலேருந்து. அவங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த ஐடி பாஸ்வேர்டை நம்மளோட குரோர்பதி இதோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா user.crorepathyclub.biz இருக்கும். அதில் நீங்கள் போயிட்டிங்கன்னா இந்த பேஜ் லாகின் பேஜ் வரும். இந்த லாகின் பேஜில் சிசி அப்படிங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு 4 டிஜிட்டில் வந்திருக்கும். அதை கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நம்மளோட போர்ட்டல் நமக்கே சொந்தமான ஒரு பேஜுக்கு போகும். ஸோ அந்த பேஜில் இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது கரண்ட்டாக என்ன கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு இந்த பேஜில் வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் இந்த மெம்பர் ஜாயின்ட் ஆக போகிறாரு. ஜாயினிங் டேட்லேருந்து 60 டேஸில் அவர் ஒரு டைரெக்டில் 10 மெம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா அயன் பாக்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு சொல்லிக் கொடுங்க. இப்போதைக்கு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு இப்போ இவருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டைம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம செக் பண்ணிக்கணும். எப்போயுமே பணம் கட்டுறதுக்கு முன்னாடி 14:19 இப்போ பார்த்திங்கன்னா 2:40 ஆகுது. அப்போ 2:20க்கு நம்ம இவருக்கு ஐடி போட்டிருக்கோம். ஸோ 2 மணி நேரம் இந்த ஐடி நமக்கு ஆக்டிவில் இருக்கும். அப்போது உடனே போயிட்டு சென்ட்டில் பேசிக் இதில் சென்ட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நம்ம யாருக்கு பணம் அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில் பெண்டிங்கில் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம 200 ரூபாய் அனுப்பும்போது தான் ஒரு ஐடி ஆக்டிவேட் ஆகும். அப்போ இந்த பெண்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நம்பரை நம்ம இப்போது காப்பி பண்ணிக்கலாம். இப்போ வளர்த்தே அப்படியே போயிட்டு ஜிபேயில் அவங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் ஐடியில் நம்ம அந்த யூடிஆர் நம்பரை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அமௌண்ட் பே பண்ணிட்டு வந்தது அந்த ரிமார்க்கில் அந்த மெசேஜ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டேன், இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ இது இந்த 12 டிஜிட் நம்பர் மட்டும் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே சப்மிட் கொடுத்துடலாம். இப்படி வெளியில் வந்துருச்சு அப்படின்னா ஒரு சில பேருக்கு இப்படி வந்துடுது, உடனே நீங்கள் விட்டுடுறீங்க. ஸோ திரும்ப மறுபடியும் உள்ள லாகின்குள்ளே போயிட்டு அதே மாதிரி சென்ட் பார்த்திங்களா, நம்ம அப்டேட் பண்ணவே இல்லை. என்ன காரணம்னா நீங்கள் இந்த பேஜிலேருந்து பேமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த நம்பரை காப்பி பண்ணிவிட்டு கூகுள் பேக்கு போயிருப்பீங்க. அங்கே காப்பி பண்ணிட்டு இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே இங்கே டைம் அவுட் ஆகிருக்கும். அதனால் சைட்டை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ இதனால் கூட நீங்கள் அனுப்பிச்ச பணம் சிஸ்டத்துக்கு தெரியாமல் போகலாம். அதனால் மறுபடியும் லாகின் பண்ணி உள்ளே வரணும். ஸோ அப்போ மறுபடியும் இந்த பெண்டிங் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இந்த பேமெண்ட் ட்ரான்சாக்ஷனில் கொடுத்துட்டு பெய்டு ஃப்ரம் மகாலட்சுமி ஃபார் அரசு. ஓகேங்களா, இது கொடுத்துட்டு இப்போ சப்மிட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த பேமெண்ட் டீட்டெயில் அப்டேட்டட் அப்படின்னு வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி வந்தால் தான் இந்த சிஸ்டம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டேன்னு சொல்லும். பாருங்கள், இப்போ பெய்டுன்னு மாறி இருக்கு. இப்போ இது ஏற்கனவே அவர் ரிசீவ் பண்ணிட்டதுனால நான் இதுக்கு இவரோட ஃபோன் நம்பரையே கொடுத்துக்கிறேன். ஸோ ரிசீவ் பண்ணிட்டாரு, அதனால் அவரோட ஃபோன் நம்பரை கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதுவும் பெய்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அப்போது டேஷ்போர்ட் போடணும். டேஷ்போர்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம ஆக்டிவேட் கொடுக்குறோம். இப்போது ஸ்டாண்டர்ட் பிளான் ஆக்டிவேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஓகே கொடுத்துருங்க. அகெயின் சேம் அதே ப்ராசஸ் தான். ஸ்டாண்டர்டில் போயிட்டு சென்ட்டு. ஸோ ஸ்டென்ட்டில் பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் யாருக்கு அமௌண்ட் ரிசீவ் பண்ண போகிறாங்களோ அவங்க நம்பர் நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கூகுள் பேக்கு போயிட்டு 300 சென்ட் பண்ணிவிட்டு இங்கே யூடிஆர் நம்பரை சப்மிட் பண்ணணும். இங்கே ரிமார்க்கில் நம்ம மொபைலில் வந்திருக்கும் ஒரு மெசேஜை, அதை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டாலும் ஓகே. இப்போ சப்மிட் கொடுத்தாச்சு. பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட்டட்னு வந்துருச்சு. இப்போ ஓகே நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து உடனே பார்த்திங்கன்னா 100 ரூபாய் லிங்க் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இவருக்கும் பார்த்திங்கன்னா இவர் எப்படி ரிசீவ் பண்ணி கூகுள் பேயில் ரிசீவ் பண்ணியிருக்காரு.
ஸோ அதனால் 1300 வாங்கிட்டு பண்ணதுனால அவரோட பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயிலை அங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம 500 பிளான் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் அதே மாதிரி தான் டேஷ்போர்ட் போகணும். இதில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆக்டிவேட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா தான் அங்கே உங்களுக்கு லிங்க் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எலைட்டில் போய்ட்டு சென்ட்டு நமக்கு லிங்க் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது பெண்டிங் கிளிக் பண்ணுறோம். யாருக்கு பேமெண்ட் போகுதோ அவரோட நம்பரை நம்ம இங்கே காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம அகெயின் கூகுள் பேயில் போய்ட்டு பேமெண்ட் சென்ட் பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் எடுத்துகிட்டு வர போகிறோம். அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டோம். இப்போ அதோட ட்ரான்சாக்ஷன் நம்பரை இங்கே நம்ம தெரியப்படுத்தணும். காப்பி, இதுதான் யூடிஆர் நம்பர். ஸோ இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துட்றோம். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட்டட் அப்படின்னு இருந்துச்சா, ஓகே. அடுத்து 100 ரூபா லிங்க் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அகெயின் இவர் ஆல்ரெடி 300 ரூபா ரிசீவ் பண்ணதுனால அதே நம்பரை நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம். இப்போது எல்லா பிளானுமே ஆக்டிவில் இருக்குது. நம்ம திரும்ப ஒரு டைம் பேசிக்கில் போய்ட்டு ரிசீவில் கிளிக் பண்ணி பார்க்கலாம். 2 லிங்க் நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த டோக்கன் நம்பர் பார்த்துக்கோங்க. 160 அதாவது டிஎன் நம்பர் லாஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்கள். இப்போ நம்ம எவ்வளோ நேரத்தில் ஆக்டிவேஷன் பண்ணோம் அப்படிங்கிறத பாருங்கள். டிஎன் 5,24,136, டிஎன் 5,24,137. அடுத்தது ஸ்டாண்டர்ட் ரிசீவில் போய் பாருங்கள். அங்கே 36, 37 இருந்துச்சு. பாருங்கள், 143, 144. அப்போ இதுக்கு இடையில் எவ்வளோ லிங்க் வந்து வேறு யாரோ ஆக்டிவேஷன் பண்ணதுக்கு ஏதோ ஒரு பிளானுக்கு போயிருக்கு. ஸோ அப்போ 143, 144 இதுக்கு அடுத்து நம்ம எலைட் வந்து ரிசீவ் பண்ணோம். ரிசீவ் லிங்க்கு. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா 146, 147. கரெக்ட், புரியுதுங்களா உங்களுக்கு? அது அப்படியே பேசிக்கு ஸ்டாண்டர்டு ரிசீவ் அப்படியே அடுத்தடுத்த நம்பர் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுதான், இந்த ஒரு செகண்ட் நம்ம டிஃப்ரெண்ட் ஆனால் கூட இடையில ஒரு 3 ஐடி 4 ஐடி அந்த மாதிரி வந்து அடுத்தவங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், இந்த சீனியாரிட்டி அப்படிங்கிறது இந்த நம்பர் படி தான் ரிசீவ் ஆகும். அதனால் நம்மளோட ஆக்டிவேஷனாக இருந்தாலும் அப்கிரேடாக இருந்தாலும் நம்ம குயிக்காக பண்ணும்போது இந்த டிஎன் நம்பர், இந்த சீனியாரிட்டி நம்பர் நம்ம எட்டி பிடிக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணதுனால ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதனால தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்டும் எலைட்டும் பக்கத்தில் வருது. ஓகேங்களா, அதனால் இதை நீங்கள் வந்து புரிஞ்சுட்டு அப்கிரேட் பண்ணாலும் ஆக்டிவேஷன் பண்ணாலும் இமீடியட்டாக கடகடன்னு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.